டெய்லி ஒரு பொரியல் ரெசிபி லெஸ் ஆயிலில் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கான பொரியல் பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியலுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் எடுத்துக்கிட்டது பார்த்திங்கன்னா ஹீலிக்ஸ் விட 20 சென்டிமீட்டர் ரெகுலர் யூஸ் பண்ணி தாங்க செய்ய போகிறேன். பாத்திரம் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ஆயில், கடுகு, வெங்காயம், ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. காரத்துக்கு தேவையான வரமிளகாய் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், சுற்றி பார்த்திங்கன்னா ஸ்டீம் வருது. இப்போ வெங்காயம் வதங்கியிருக்குங்க. பாருங்கள், லைட்டாக வெங்காயம் வதங்கியிருக்கு பாருங்கள். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இன்னொரு நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன், மஞ்சள் தூள், கொஞ்சமாக சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிறேங்க. ஆல்ரெடி நான் வந்து காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த நீடில் பார்த்திங்கன்னா 80 கிட்ட வரும்போது நல்லா குக் ஆகிருக்குன்னு அர்த்தங்க. பாருங்கள், சுற்றி நல்லா ஸ்டீம் வருது பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள். பாருங்கள், அடி எதுவுமே பிடிக்கல. இதில் நம்ம தண்ணியும் நம்ம சேர்க்கல, ஆயிலுமே ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம். அடி பிடிக்காமல் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து வறுத்த வேர்க்கடலை அரிசி வறுத்துட்டு பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன். அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேங்க. இந்த ஹீட்டு இறங்க இறங்க நீடில் வந்து ரிவர்ஸில் வரும். பாருங்கள், சூப்பரான ஹெல்த்தியான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்களோட குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.